ரெண்டு ஆட்சியிலையும் கடும் வேலை பார்த்திருக்காங்க. இந்த குமார ஜெயக்கொடி எங்கட அனுரகுமார அமைச்சர் இருக்கக்குள்ள அவரை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து இந்த பசலை கொள்வனவு செய்யறதுக்கு அவரை தான் கொள்வனவு பொறுப்புக்கு போட்டார். அந்த நேரம் அந்த கொள்வனவுல நடந்த ஊழல் தான் இப்ப வழக்காக லஞ்சா ஊழல் ஆணைக்குழுவால போடப்பட்டிருக்கு. அதே ஆளை திருப்பி தான் ஜனாதிபதியான ஒண்ணு அமைச்சராக கொண்டு வந்து இந்த நிலக்கரி மோசடிக்கு அவர் தான் காரணம் என்ற விஷயம் வெளிவார நேரம் ரெண்டு அரசாங்கத்துக்கு இடையில தான் இவங்க மாமிசம் சாப்பிடாதாக்கள். இவர்களுடைய ஆட்சி செயல்பாடுகள் மிகவும் ஆபத்தான ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மது வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. இன்றைய இந்த தற்காலிக தெரிவுகள் உங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகின்ற அதே நேரம் உங்களுக்கும் இந்த இயக்கத்திலே ஒழுங்கான பங்களிப்பை செய்வதற்கான இடவசதிகளை ஏற்பாடு செய்து கொள்வதற்கு வசதியாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அதை பற்றிய சில விவகாரங்களை நான் பேசுகின்ற போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய மறைந்த தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது எல்லோருக்கும் தெரியும், 1981ஆம் ஆண்டு ஒரு பாலர் பாடசாலையிலே மர்ஹூம் ஷஹீத் அஹமது லப்பே அவர்களை தலைவராக கொண்டு இந்த இயக்கத்தை ஒரு கூட்டத்திலே பிரகடனம் செய்யப்பட்டது. 1981ஆம் ஆண்டு. அதுக்கு பிற்பாடு ஒரு அரசியல் கட்சியாக 86ஆம் ஆண்டு கொழும்பிலே பாஷா வில்லாவிலே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அதை பிரகடனம் செய்தோம். அந்த பிரகடனம் செய்கிற நிகழ்வில் ஒரு 50 பேர் தான் இருந்தார்கள். அந்த கட்சி தான் இன்று நாடளாவிய ஒரு பெருவிருட்சமாக வளர்ந்து கிளைவிட்டு இன்று வியாபித்திருக்கிறது. இதை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆரம்பிக்கின்ற போது ஒவ்வொரு ஊரிலும் மிகச் சிலர்தான் இந்த கட்சியின் கொடியை தாங்கி பிடிக்கிற ஒரு ஆரம்ப நிகழ்வாக அது நடந்தாலும் காலப்போக்கிலே குறிப்பாக முதலாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டு அது நடக்கவில்லை. அப்படி நடத்திய போது நாங்கள் ஒரு கட்சியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அந்த கட்டத்திலே தான் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு இளைஞராக நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அந்த கட்சியை நாங்கள் முன்னிறுத்தினோம். தராசு சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவது என்ற அடிப்படையில் அந்த கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போது அந்த தராசு சின்னத்தை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் மகரிபுக்கு பாங்கு ஒழித்திருக்கிற நிலையில் நான் மகரிப் தொழுகைக்கு பிறகு எங்களுடைய பிரதேச உறுப்பினர்களுடைய மகனுடைய நிக்கா வைபவம் இருக்கிறது. அதற்கும் போய் சேர வேண்டும். எனவே மிக சுருக்கமாக நான் பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு இயக்கமாக எப்படி ஆரம்பித்தோம், வியாபித்து வளர்ந்தோம் என்பதெல்லாம் வரலாறு. அதே நேரம் எங்களுக்கு இந்த கட்சியை வளர்த்தவர்கள் பட்டியலில் நிறைய பேர் இன்று எங்களுக்கு மத்தியிலே இல்லை. இன்னும் பலர் முதுமை நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா கட்சிகளும் போல எங்களுடைய இயக்கமும் ஒரு தேக்க நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் சொன்னது மாதிரி இளைஞர்களை கட்சி மயப்படுத்துவது என்ற பணியை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. அதே நேரம் இன்று இந்த சமூக வலைத்தள ஊடக செயல்பாடுகள் என்ற விவகாரம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிக மிக அவசியமான ஒரு செயற்பாட்டு தளமாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்று ஆட்சியில் இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது இவ்வளவு விரைவாக ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு நாடு முழுக்க இருந்த அவருடைய வாக்கு வங்கி ஒரு 4 லட்சத்தை தாண்டவில்லை. அப்படி இருந்த ஒரு கட்சி 69 லட்சமாக தங்களுடைய வாக்கு வங்கியை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஈட்டிக் கொள்வதற்கு
என் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 42 லட்சம் பெறுவதற்கு என்ற அந்த நிலவரம் வந்தது. இந்த ஊடக செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே இதுக்கு முன்னே ஆட்சியாளர்களுக்கு மேல் ஒரு வெறுப்புணர்வை ஊட்டுகிற பிரச்சாரங்களை செய்வது. இப்பதான் தெரியுது அவர்கள் 2 தடவை ஆட்சியிலே இருக்கிற போது, எல்லாருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே இருந்தார்கள், அதுக்கு பிறகு இப்ப இருக்கிறார்கள். இந்த 2க்கும் இடையில மாத்திரம்தான் மாமிசம் சாப்பிடாத ஆக்களாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ ஆர் வெஜிடேரியன் பிட்வீன் மீல்ஸ். மிக லேசி. இந்த 2 சாப்பாடுகளுக்கு இடையில நான் வெஜிடேரியன் சொல்லிக் கொள்றேன். 2 ஆட்சியிலையும் கடும் வேலை பார்த்திருக்காங்க. இந்த குமார ஜெயக்கொடி எங்கட அனுரகுமார அமைச்சர் இருக்கக்குள்ள அவரை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து இந்த பசலை கொள்வனவு செய்யறதுக்கு அவரை தான் கொள்வனவு பொறுப்புக்கு போட்டார். அந்த நேரம் அந்த கொள்வனவுல நடந்த ஊழல் தான் இப்ப வழக்காக லஞ்சா ஊழல் ஆணைக்குழுவால போடப்பட்டிருக்கு. அதே ஆளை திருப்பி தான் ஜனாதிபதியான ஒண்ணு அமைச்சராக கொண்டு வந்து இந்த நிலக்கரி மோசடிக்கு அவர் தான் காரணம் என்ற விஷயம் வெளிவார நேரம் இப்ப 2 அரசாங்கத்துக்கு இடையில தான் இவங்க மாமிசம் சாப்பிடாத ஆக்கள். இப்ப நிலக்கரியை சாப்பிட்டு பார்க்கிறேன்னு இருக்கிறார் ஜனாதிபதி. அப்ப இது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக என்று இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்று செய்யப்படுகிற காலம் வந்திருக்கு. ஆனால் இவர்களுடைய ஆட்சி செயல்பாடுகள் மிகவும் ஆபத்தான ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. இவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த 4 லட்சத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு மக்கள் ஆதரவு பெரியா இருக்கல்ல. இதுல முக்காவாசி பேர் இந்த மொட்டு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாக்கள் தான் இவங்களுக்கு கை தூக்கினார்களும். அதே நேரம் எங்கட சரப்புகள் முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டா நிறைய பேர் வந்து இவங்கட பிரச்சாரத்தில் அள்ளுப்பட்டு போனாக்கள். சும்மா நாடு வங்குரோத்து நிலையை அடைஞ்சிட்டு என்று சொல்லி இதுக்கு எல்லாம் இவங்க ஆட்சியில் இருந்த அத்தனை பேர் தான் காரணம் என்று சொல்லி தெரிஞ்சு அந்த பிரச்சாரத்தை நம்பினாக்கள். இப்பதான் அவங்களுக்கு விளங்கு என்ன நடக்குது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஊரூரா பிரஜா சக்தி ஒரு சாமான கொண்டு வந்து நுழைக்காங்க. இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். எந்த விதமான ஜனநாயக முறைக்கும் புறம்பாக இவங்க இன்றைக்கு நிர்வாக கட்டமைப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஊடாக எல்லா விஷயங்கள்லையும் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் பூந்து வேலை செய்யறதுக்கான சில வேலை திட்டங்கள் நடக்குது. இதை முறியடிப்பதற்கு இன்று மற்ற கட்சிகள் மட்டத்திலும் இவ்வாறான செயல்பாடுகள் என்று முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களை இயக்க ரீதியாக பலப்படுத்திக் கொள்வதும் பலமான ஒரு கட்சியாக இருக்கிற நாங்கள் இந்த செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதும் மிக அவசியமான ஒரு தேவைப்பாடு என்பதை நாங்கள் எல்லோரும் இனங்காண வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய கூட்டத்தை நான் நீண்ட நேரம் கதைப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. மிக சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்லி என்றால் மாரிபு தொழுகைக்கு பாங்கும் சொல்லி இருக்கிற நிலையில் இதை நீட்டிக்கொண்டு போவது என்னுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் 4 மணிக்கு என்று கூட்டத்தை அறிவித்திருந்தாலும் 5 மணி அளவிலே தான் எல்லோரும் வந்து சேர்ந்தோம். ஆனால் எங்களுடைய செயல்பாடுகளை இதைவிடவும் மும்முரமாக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதை சரிவர செய்ய வேண்டும். இந்த விஷயத்திலே நான் சகோதரர் உதுமாலபி அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்த நாள் தொடக்கம் அம்பாறை மாவட்டத்தில் கட்சியை கட்டமைப்பதில் ஊர் ஊராக சென்று எங்களுடைய சகோதரர் சமால்தீன் அவர்களும் இவருமாக இன்னும் பலரோடு ஒன்றிணைந்து அந்த செயல்பாட்டை சரிவர செய்து முடித்த காரணத்தினால் எங்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியின் கட்டமைப்பு மிக சீராக இருக்கிறது. அதனுடைய விளைவை நாங்கள் கடந்த தேர்தல்களிலே பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நாங்கள் எங்களுக்குரிய ஆசனத்தை தொடர்ந்தும் பல சவால்களுக்கு மத்தியில் பேணி வந்திருக்கிறோம், காப்பாற்றி வந்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த மாவட்டத்தில் இன்னும்
வீரியத்துடன் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கான அந்த கட்டமைப்பை இந்த மாவட்ட செயற்குழுவை சரிவர மறுசீரமைப்பதன் மூலம் நீங்கள் எல்லோரும் செய்வதற்கு உங்களுடைய பங்களிப்பை நல்குவீர்கள் என்று அன்புடன் எதிர்பார்த்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பெட்டால 2nd கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.